ஹாய், வெல்கம் டு தேவிகா இலகோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் வந்து இது. என்ன அப்படின்னா, அக்கா உங்களோட வீட்ல நீங்க தீபாவளி வந்து எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? முன்னாடியே ஒரு வீடியோ போடுங்க. மேபி நானுமே அதை பார்த்து என்னோட வீட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட வீட்ல தீபாவளி எல்லா வருஷமும் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். மேபி இதுல ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் நீங்களுமே அதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா நான் வந்து ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா, தீபாவளி வர்றதுக்கு ஒரு வாரம் இருக்கு அப்படின்னும் போதே என்னோட வீட்ல பசங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். தங்கம் தீபாவளி வந்து வரப்போகுது, நம்ம தீபாவளியை வந்து ரொம்ப ஹாப்பியா இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீபாவளி வந்து வரப்போகுது அப்படின்ற மூடை வந்து முன்னாடியே கிரியேட் வந்து பண்ணிடுவேன். அது ஏன் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் நமக்கு தீபாவளி வருது அப்படின்னா 90s கிட்ஸ்க்கெல்லாம் மேக்சிமம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்றது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து புது ட்ரெஸ் வந்து எடுப்பாங்க, வீட்டுல நிறைய பலகாரம் வந்து செய்வாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். பட் இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நினைக்கிறப்போ ட்ரெஸ் எடுக்கிறோம், நினைக்கிறப்போ ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுக்குறோம். அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷத்துல தீபாவளிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்க வீட்லயுமே அப்படிலாம் வந்து இருந்திருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என் பசங்களுக்கு தீபாவளி அப்படின்றது ஒரு ஃபெஸ்டிவல். அதை வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணோம். அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரணுன்றதுக்காக நான் முன்னாடியில இருந்தே நம்ம வீட்டுல வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம், எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அன்னைக்கு டேவை வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத முன்னாடியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன். தீபாவளிக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா பண்டிகைக்குமே அப்படிதான். சனிக்கிழமை சாமி கும்பிடுறது கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாடில இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் ஸ்ரதன் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து அன்னைக்கு பர்த்டே, அன்னைக்கு எங்க வீட்டுல சாமி கும்பிட போறோம், அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேன்னு அவன் ரொம்ப வந்து ஹாப்பியா வந்து இருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என் பசங்களுக்கு நான் அதை வந்து சொல்லிக்கிட்டே வந்திருப்பேன், நம்ம வீட்டுல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நான் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, தீபாவளிக்கு முன்னாடி நாளே பசங்க கிட்ட வந்து சொல்லிடுவேன், தங்கம் நாளைக்கு வந்து தீபாவளி, அதனால காலையில ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு, அதனால சீக்கிரமா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் சீக்கிரமா வந்து தூங்க வச்சிருவேன். ஃபர்ஸ்ட் தீபாவளி அன்னைக்கு நான் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலே வந்து எந்திரிச்சிடுவேன். எப்பவுமே காலையில எந்திரிப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி தீபாவளி டைம்ல அப்படிலாம் முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி கூட என்னோட வீட்டுல தீபாவளி அப்படின்னா நான் காலையில ஒரு 3:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்து எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நான் குளிச்சுட்டு நான் வந்து நல்லா ரெடி ஆயிடுவேன். ஏன்னா காலையில எந்திரிச்சு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு ஒரு ஒரு 5:30ல இருந்து 6 மணிக்குள்ள வீட்டுல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அதை எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்னோட வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் காலையில ஒரு 3:30 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு ஒரு 4:30க்குள்ள நான் வந்து வீட்டுல வந்து நார்மலா விளக்கெல்லாம் ஏத்தி நான் வந்து ரெடி ஆயிடுவேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பசங்களை வந்து காலையில வந்து எழுப்புவேன். எழுப்பும்போது சீக்கிரமாவே வந்து எழுப்பிடுவேன். ஒரு 4 மணி 4:15க்கெல்லாம் என் பசங்களை வந்து எழுப்பி விட்டுருவேன். எழுப்பிட்டு காலையில எந்திரிக்கும் போதே தேவேஷ்கா இருக்கட்டும், ஸ்ரதனுக்கா இருக்கட்டும், அவருக்கா இருக்கட்டும், தங்கம் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு தான் நான் வந்து எப்பவுமே வந்து எழுப்புவேன். ஏன் அப்படின்னா அது காலையில நம்ம ரொம்ப ஹாப்பியா ஒரு விஷயத்தோட வந்து அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்திரிக்கும் போதே வந்து ஓ இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்றது அவங்களோட மைண்டுக்குள்ள வந்து வரும். அதனால எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலுமே நான் வந்து விஷ் பண்ணி தான் வந்து எழுப்புவேன். காலையில தங்கம் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுமே அம்மா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எந்திரிப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் வச்சு ஃபுல்லா வந்து எல்லார் வீட்லயும் ஆக்சுவலா இது வந்து பண்ணுவீங்க. பட் ஏர்லி மார்னிங் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். காலைல ஒரு 4:15க்கெல்லாம் 3 பேரையும் உட்கார வச்சு தலையில 3 பேருக்கும் எண்ணெய், உடம்பெல்லாம் எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுருவேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்டாசு வந்து வெடிச்சிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பட்டாசு வந்து பசங்களுக்கு வெடிக்க வந்து சொல்லுவேன். அவங்க பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள சுடு தண்ணி எல்லாம் வந்து வச்சு ரெடி பண்ணி வந்து வச்சிருவேன். அடுத்தது ஒருத்தரா வந்து குளிச்சுட்டு வந்து வருவாங்க. அடுத்ததா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புது ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து பலகாரம்லாம் செஞ்சிருப்போம்ல, அதெல்லாம் பலகாரம்லாம் எடுத்து வச்சு அவங்களோட புது ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சு சாமிக்கு மறுபடியும் ஒரு தடவை விளக்கேத்தி வீட்டுல எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பசங்க கிட்ட புது ட்ரெஸ் வந்து கொடுத்து
கண்டிப்பா எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து காலையில சாஸ்திரத்துக்கு ஒரு 6, 6:15 கொஞ்சம் பட்டாசு வந்து வெடிப்பாங்க. இப்படிதான் தீபாவளி மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து இருக்கும். காலையில ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிடுவோம். காலையில கோவிலுக்கு போயிட்டு பெரிய கோவிலுக்கு தான் போகணும்லாம் இல்ல. பக்கத்துல எது கூட்டம் இல்லாம இருக்கோ, எங்களுக்கு எந்த கோவில் வந்து நியர்பைல இருக்கோ அந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பா போவோம். எப்பவுமே பக்கத்துல இருக்க பாபா கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து போவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7:30க்குள்ள கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நாங்க வீட்டுக்கு வந்து வந்துருவோம். இப்படிதான் எங்களுடைய தீபாவளி மார்னிங் வந்து இருக்கும். அதே மாதிரி தீபாவளி வரப்போகுது அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு பலகாரம் வந்து கண்டிப்பா வீட்டுல வந்து செஞ்சுதான் வந்து வச்சிருப்பேன். பலகாரம் வந்து பெருசா பண்ண முடியல அப்படின்னா கூட என்னோட வீட்டுல என்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு பலகாரம் வந்து பண்ணி வைப்பேன். அந்த வீக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீபாவளி வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே வந்து பாத்துப்பேன். இதுக்கு வந்து நிறைய காசு இருக்கணும் அப்படிலாம் இருந்தாதான் வந்து நான் செய்ய முடியும் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. நம்மளோட மனசுதான் வந்து காரணம். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சுத்தமா காசே இல்லாத டைம்ல கூட மினிமமா என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு வீட்டுல இருக்க பசங்களுக்கு வந்து பலகாரம் வந்து கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன். நம்ம கடையில என்னதான் வாங்கி வச்சாலுமே நம்மளோட வீட்டுல ஒரு நாள் ஒரு பலகாரம் செய்யும் போது பசங்களுக்குமே பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பர்சனலாவே வந்து பிடிக்கும். வெளியில வாங்கி ஒரு விஷயம் கொடுக்கறத விட நம்ம வந்து நம்ம கையால பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது இன்னும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவேன். அதனால அது வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன். அடுத்தது காலையில கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பசங்க வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா காலையில நான்வெஜ் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். இட்லியோ இல்ல கறி குழம்போ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ என்னால என்ன முடியுதோ காலையில வந்து செஞ்சு எல்லாரும் உட்கார்ந்து கண்டிப்பா வந்து சாப்பிடுவோம் வீட்டுல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதா நெக்ஸ்ட் வந்து யோசிப்போம். பசங்க கிட்ட கேட்பேன் என்ன வேணும்னு. மேபி வந்து ஏதாவது நான்வெஜ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரியாணியோ என்ன அவங்க கேட்கறாங்களோ அதை வந்து சமைச்சு கொடுத்துட்டு மதியமும் எல்லாரும் வீட்டுல ஒன்னா உட்காந்து வந்து கண்டிப்பா வந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து கண்டிப்பா படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுவாரு. மேபி ஒருவேளை படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கூட பக்கத்துல ஏதாவது கோவிலுக்கோ ரொம்ப கிரௌடா இருக்க இடத்துக்கு மேக்சிமம் வந்து போக மாட்டோம். மோஸ்ட்லி படத்துக்கு தான் வந்து போவோம். அந்த படம் புக் பண்றது கூட என்ன டைமிங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 7:30க்குள்ள இருக்க மாதிரி டைமிங்குள்ள போயிட்டு வந்துடுற மாதிரி பார்ப்போம். ஏன்னா அப்பதான் நைட்டு வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு பசங்களுக்குமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால மேக்சிமம் அந்த டைம் தான் நாங்க வந்து சூஸ் பண்ணி வந்து போவோம். மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3:30 கிளம்பி 4:30 ஷோக்கு வந்து ஷார்ப்பா வந்து கிளம்பிடுவோம். போயிட்டு படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 7:30 வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு மேபி மதியம் செஞ்சதே நைட்டு கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படிதான் எங்களுடைய தீபாவளி வந்து இருக்கும். அதே மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் டைம்லயுமே எனக்கு வெளியில பெருசா சாப்பிடுறது பிடிக்காது. அவர் வந்து யோசிக்கிறது என்னன்னா தங்கம் நம்ம வெளியில சாப்பிட்டுக்கலாம்ல எல்லா நாளும் வேலை பாக்குறேன் இன்னைக்கும் வேலை பார்க்கணுமா அப்படின்றது. பட் நம்மளோட வீட்டுல நம்ம கையால செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடும் போது அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தான் நான் வந்து தீபாவளிக்கு வந்து பண்ணுவேன். முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இதுக்கு வந்து நிறைய காசு இருக்கணும் எங்களால படத்துக்குலாம் போக முடியாது அப்படின்னா கூட ஈவினிங் டைம்ல உங்களோட ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்றதுனால எனக்கு ஷோஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால மேக்சிமம் தீபாவளிக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால 10 மணிக்கு போனாரு அப்படின்னா 1 மணிக்கு தான் வருவாரு. அதுக்குள்ள நான் இருக்கிறதெல்லாம் சமைச்சு வச்சு வீட்டுல வந்து பசங்களையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து மேனேஜ் வந்து பண்ணி வச்சிருவேன். இப்படிதான் என்னோட வீட்டுல நான் தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். தீபாவளின்னு இல்ல எல்லா ஃபெஸ்டிவலுமே இந்த மாதிரி பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதுதான் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல வந்து நடக்கும். அதனால இது எல்லாமே நான் வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன் பசங்களை 4 மணிக்கு எந்திரிக்க வைக்கணும் என்னால 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாதுக்கா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டெய்லி தான் தூங்குறோம். நம்ம டெய்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டீனா ஒரு வேலையை வந்து பாக்குறோம். பட் அந்த பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். இப்ப எனக்கெல்லாம் தீபாவளி அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்னா எங்க அப்பா வந்து தலையில ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க நாங்க குழந்தைங்களா இருக்கும்போது. அப்ப வந்து முன்னாடி நாள் நைட்டு தான் தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ்ஸே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில வந்து இந்த கண்ணெல்லாம் படுக்க வச்சு கண்ணுல வந்து நல்லெண்ணெல்லாம் ஊத்தி கண்ணெல்லாம் வந்து கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் குளிக்க வச்சு எனக்கு அது எல்லாமே என்னோட மெமரியில வந்து இருக்கு. அப்ப என் பசங்களுக்கு ஒரு மெமரிஸ் இருக்கணும்ல.
தீபாவளினா நார்மலா காலைல எந்திரிப்போம், குளிப்போம், சாப்பிடுவோம், இது எல்லா நாளுமே வந்து பண்றோம்ல. அதனால நம்ம வந்து காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா பசங்க எல்லாருமே கண்டிப்பா எந்திரிச்சு நம்ம அந்த மாதிரி ரெடி ஆகும்போது அன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா எல்லாருமே உங்க வீட்ல பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்திருப்பீங்க. ஏன்னா நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் எல்லாமே பசங்களுக்காக தான். எல்லாருமே வந்து ட்ரெஸ் வந்து கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. அந்த பசங்களுக்கு அந்த காலையில சாமி கும்பிட்டுட்டு அந்த புது ட்ரெஸ் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க போட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுக்கும். நான் கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து யோசிச்சு எனக்கு பெருசா பெரிய ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு வீட்டுல பண்டிகை அப்படின்னா அன்னைக்கு வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு நல்ல வயிறார சமைச்சு கொடுக்கணும். நாம அந்த டேவை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலான நாளா நான் பாத்துக்கணும்னு எப்பவுமே வந்து நினைப்பேன். வீட்டுல அவர்கிட்டயும் சரி பசங்க கிட்டயும் சொல்றது அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து பண்டிகை கொண்டாட போறோம். அதனால எந்த பிரச்சனையும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். அவர்கிட்டயுமே சொல்லிடுவேன். தங்கம் பசங்க எதா பண்ணா கூட ரொம்ப டென்ஷன் ஆகாத. பசங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது அவர்கிட்டயுமே வந்து மேக்சிமம் வந்து சொல்லிடுவேன். இப்படிதான் எங்களோட வீட்டுல தீபாவளி வந்து நாங்க செலிப்ரேட் வந்து பண்ணுவோம். பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னைக்குதான் ஆக்சுவலா முறுக்கு வந்து செய்ய போறேன். நானு வீடியோ ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீ ஈவினிங்ல இருந்து முறுக்கு செய்வேன். அதே மாதிரி என்னென்ன பலகாரம்லாம் நீங்க செய்யறீங்கன்றத வீடியோவா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ ஷேர் பண்றதுக்கு வந்து ட்ரை வந்து பண்றேன். அதே மாதிரி வெளியில எங்கேயாவது போறோம் அப்படின்னா கூட யாரை பார்த்தாலுமே தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பா நான் விஷ் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு என் பசங்களுமே வந்து ஏதாவது ஒரு துணி கடைக்கு போறோம் இல்ல ஏதாவது தியேட்டருக்கு போறோம், ஒரு அண்ணா இருக்காங்கன்னா அண்ணா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா விஷ் பண்ணுவேன். பசங்க கூட நிறைய தடவை கேட்டிருக்காங்கம்மா அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா, ஏன் நீ அவருக்கு விஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் அன்னைக்கு நமக்கு யாரு என்னெல்லாம் தெரியும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னும் போது நம்ம ஒருத்தங்களை பார்த்து ஹாப்பியா விஷ் பண்ணும்போது அவங்க திரும்பி வந்து ஹாப்பி தீபாவளிமா அப்படின்னு சொல்லும் போது அது ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ள வந்து இருக்கும். இப்ப என் பசங்க வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தான் விஷ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே கரெக்டா 6 மணி 6:15 எப்ப ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட மாமியாருக்கு கால் பண்ணி ஹாப்பி தீபாவளி, ஏன்னா அவங்க வந்து சீக்கிரம் எந்திரிச்சிருப்பாங்க. ஹாப்பி தீபாவளிமான்னு விஷ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாமனாருக்கும் விஷ் பண்ணிட்டு எங்க நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு அப்புறம் தங்கச்சி அம்மா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 7:30க்கு மேலதான் கால் பண்ணி எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணுவேன். மேக்சிமம் ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணுவேன். பெருசா வெளியில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அதனால யாரும் ஞாபகத்துக்கு எல்லாம் வந்து வரமாட்டாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாருக்கும் விஷ் பண்ணி அன்னைக்கு தீபாவளியே இப்படிதான் நாங்க ரொம்ப ஹாப்பியா வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுவோம். மேபி இதுல நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது சில விஷயம் நீங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க, நாங்க இது பண்றதே இல்லக்கா ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இதை பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க என்னென்ன பலகாரம்லாம் செய்ய போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் வந்து இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு என்னென்ன பலகாரம் செய்யறேன் அப்படின்றத ஒரு வீடியோவா நான் வந்து ஷேர் பண்றேன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். கண்டிப்பா இந்த தீபாவளி வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் வந்து இருப்பேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க அன்னைக்கு டேவை வந்து ரொம்ப ஸ்பெஷலா மாத்தணும், நம்ம வீட்டை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுனாலே வந்து போதும். உங்களோட தீபாவளி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம டெய்லி ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், நிறைய பிரச்சனை, கடன், நகை வச்சிருக்கோம், வீட்டு லோனு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமோட தான் ஒரு நாளையுமே வந்து கடந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஏன் நம்ம தீபாவளி பொங்கல்னு ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது அது எல்லாத்தையும் யோசிச்சு நம்மள ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிக்காம அன்னைக்கு டேவை ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கணும். நம்ம அன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்னா நம்மளோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கவலையும் மறந்துட்டு தீபாவளி வரப்போகுது, அதனால ரொம்ப ஹாப்பியா வந்துருங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையுமே. நானுமே கண்டிப்பா அவங்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க்யூ.